ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தேங்காய் பர்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு கொஞ்சம் வயசானவங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னா நல்லா மிக்சியிலே போட்டு அரைச்சிடலாம். நமக்கெல்லாம் நல்லா கரப்பாக இருந்தால் நல்லா பிடிக்கும். பட் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப சாஃப்டாக மெதுவாக வாயில் வச்சா நல்லா இருக்காமல் இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் மாமியார்லாம் 94. ஸோ சாஃப்டாக இருந்தால் ஈஸியாக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கு சொல்லிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு கப்பில் அளந்துக்க வேண்டியதான். எதில் அளக்குறீங்களோ அதே அளவுக்கு 2 கப்பு எனக்கு தேங்காய் துருவல் இருந்தது. ஸோ 2 கப்பு சர்க்கரை, நெய் வேணுங்கிறதுல சும்மா கடைசியாக நெய் தடவி அந்த தட்டில் அப்போ நான் கொட்ட முடியும் வில்ல போடுறதுக்கு, அது கொண்டு தான் போட்டால் போதும், நெய் தேவை கிடையாது. நல்லா தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்து ஒன்றாவே அடுப்பில் போட்டு கிளறிடலாம். அடுப்பை ஃபஸ்ட்டு நிதானமாக வச்சுன்னு பண்ணால் தான் அடியில் கருப்பாகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி கிண்ணி ஒன்றும் விட போகிறதில்ல, அதனால் சர்க்கரை கரைஞ்சி இலகி வந்து கிளறணும். ஸோ நம்ம சர்க்கரையும் தேங்காயும் ஒன்றா போட்டு அடுப்பை மிதமாக வச்சு கிளறினோன்னா இலகின்றும் சர்க்கரை. அப்புறம் கிளறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஓரெல்லாம் நுரைச்சிண்டு நல்லா ஜம்முன்னு வருது பார்த்தீங்களா. கலரணும், சீக்கிரம் ஆகிடும் அந்த தேங்காய் பர்பி. நெய் தடவின தட்டில் கொட்ட வேண்டியது தான். அதை சூப்பராக இருக்கும், பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்க்கெலாம் அந்த தேங்காய் பர்பி, அந்த 7 கப் கேக் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தீபாவளின்னு இல்லை, சாதாரண நாளே கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். தேங்காய் துருவணும், சர்க்கரை ஈக்குவல் அளவு போடணும், ஏலக்காய் பொடி போடணும். நான் ஏலக்காய் பொடி போடுறத காட்டில் உங்களுக்கு போட்டு நல்லா கிளறிட வேண்டியதான். நெய் தடவின தட்டில் கொட்டி நல்லா நெய்யை லைட்டாக தொட்டு, இல்லாட்டி கரண்டிலே ஒட்டிக்கும் இல்லையா, அதனால் தொட்டுண்டு நல்லா சமமாக பரப்பிட்டு துண்டு போட வேண்டியதான். துண்டு போடலாம் நம்ம இஷ்டம்தான், எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம். ஸ்கொயர், டைமண்ட்னு ஷேப்பில் போட்டுட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் அழகுக்காக போட்டிருக்கேன். பாதாம் பருப்பு கூட பாதியாக உடைச்சி சேர்க்கலாம். அதில் மேலே நல்லா சூட்டோடு இருக்கும்போதே பதிச்சிட்டோன்னா ஆறினோடனே கீழே விழாது. அது சூட்லேயே நம்ம நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிக்கப்புறமா இந்த மாதிரி துண்டு போடுங்க. இந்த தோசைக்கல் சட்டுவோம், இல்லாட்டி கரண்டி, ஸ்பூனு, கத்தி எதில் வேணால் இந்த மாதிரி கோடு இழுத்துட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, திராட்சையை பிடிச்சின்னா பாதாம் பருப்பு எதை வேணால் மேலே நம்ம பதிச்சிட்டோன்னா சூட்டோட அது ஆறிக்கப்புறம் கீழே விழாது. பண்ணுறது ரொம்ப சுலபமான ஸ்வீட் இது, பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க 1க்கு 1.25 கூட போடலாம் சர்க்கரை. நான் 1க்கு 1 தான் போட்டிருக்கேன், அதுவே நல்லா கரெக்டாக இருக்குது எனக்கு. முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் அதெல்லாம் நல்லா அந்த சூட்டோடு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா உள்ளே இறங்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஆறிக்கப்புறம் கீழே உதிராது. அதுக்காக அந்த சூட்டோடையே பதிச்சிடறோம் நம்ம. இப்போ பார்க்கறதுக்கு லைட்டு கலராக இருக்கு இல்லையா, ஆறிக்கப்புறம் நல்லா வெளுப்பாகிடும். கவலைப்பட வேணாம். சக்கரை பாகு போட்டோம்னா சீக்கிரம் இலக வேறு செஞ்சும் இறுகிடவும் செய்யும். பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள்.